ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூனும் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனு சோம்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர வதக்கிக்கோங்க. டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு கடாயை மூடிடுங்க. நல்லா தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி நல்லா உறிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி இழுத்தக்கப்புறம் பொரியல் ரெடி ஆகிடும். ஆனால் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி இழுத்த உடனே எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.